இன்னைக்கு பார்க்க போறது புவியீர்ப்பு மையத்தை பத்தி. புவியீர்ப்பு மையம். புவியீர்ப்பு மையம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயம் தான். அடிப்படையான விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு பொருளோட நிறை தாக்கும் புள்ளி, அல்லது திணிவுகளின் விளைவு தாக்கும் புள்ளி, நிறை தாக்கும் புள்ளின்னு சொல்றது மிச்சம் சிம்பிளாக இருக்கு. எல்லா பொருளுக்கும் ஒரு நிறைகள் காணப்படும். பாரம் உள்ள எல்லா பொருட்களுக்கும் ஒரு நிறைகள் காணப்படும். அந்த நிறைகள் எந்த புள்ளியிலிருந்து தாக்கும். உதாரணத்துக்கு ஒரு செவ்வக குற்றியாக இருந்தால் நாங்கள் வளமையாக நிறை மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி டபிள்யூன்ற ஒரு நடுப்புள்ளியிலிருந்து டபிள்யூன்ற ஒரு விசை கீழ் நோக்கி மார்க் பண்ணுவோம். இப்படி நிறைகள் எல்லாம் மார்க் பண்றதுக்கு முறைகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடங்கள்ல இந்த நிறைகள் தாக்கும். இப்போ உண்மையில இந்த நிறைன்னு குறிப்பிடப்பட்டது என்ன, ஏன் அப்படி நடுவில் நாங்கள் மார்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தால், எல்லா பொருளுக்கும் பாரமான எல்லா பொருளுக்கும் திணிவுகள் காணப்படும். திணிவுகள் காணப்படுறதுன்னு சொல்றதை விட இப்படி சொல்லும், ஒரு சதுர தகடாக இருக்கணும், ஒரு தகடாக இருக்கணும், இந்த மாதிரி தகடாக இருக்கட்டும். இந்த பெரிய தகடுன்றது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இயற்கையிலேயே எப்படி உருவாக இருக்குது என்றால் சிறு சிறு துகள்களின் சேர்க்கை மூலம் உருவாகி இருக்கு. குட்டி குட்டி துகள்கள், அணு அளவிலான சிறு சிறு துகள்களின் சேர்க்கையால் இந்த முழு உருவமும் கிடைக்க பெற்றிருக்கு. இப்ப உண்மையான நிறைன்றது என்னென்றால், இந்த பொருளுக்கு ஒரு நிறை காணப்படும். புவி அந்த பொருளை பிடிச்சி இழுக்கும், ஒரு விசையால இழுக்கும், கவரும். அந்த கவர்ச்சி விசை எதை குறிக்கும் என்றால், அந்த மொத்த கவர்ச்சி விசை எதை குறிக்குது என்றால், இந்த சிறு சிறு துணிக்கைகள் ஒவ்வொன்றுடையும் ஒவ்வொருத்தருக்கும் சிறு சிறு துணிக்கைகள், சிறு சிறு திணிவுகள் காணப்படும். இப்படி ஒரு சிறு திணிவை கருதினால் அவருக்கு ஒரு dm1 சொல்லும், டெல்டா m1 ஒரு சிறிய திணிவு காணப்படும். ஒரு குட்டி திணிவு காணப்படும். அதே மாதிரி இவருக்கு ஒரு அதே அளவு குட்டி திணிவு காணப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு துகளுக்கும், இந்த பொருள்ல காணப்படுற, இந்த முழு பொருளையும் காணப்படுற ஒவ்வொரு துகளுக்கும் தனித்தனி குட்டி குட்டி திணிவுகள் காணப்படும். இந்த எல்லா திணிவுகளும் சேர்ந்துதான் இந்த முழு பொருளையும் உருவாக்குது. ஆகவே இந்த குட்டி திணிவினால, இந்த குட்டி திணிவுக்கு ஒரு குட்டி நிறை காணப்படும், dw1 சொல்லுவோம். அதே மாதிரி இந்த குட்டி திணிவுக்கு இன்னும் ஒரு குட்டி நிறை காணப்படும், dw2 சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு குட்டி குட்டி திணிவுக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி நிறைகள் காணப்படும். ஒவ்வொரு குட்டி குட்டி திணிவுக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி நிறைகள் காணப்படும். இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி நிறைகளுடையும் விலையுள் தான் இந்த மொத்த பொருளையும் நிறையாக இருக்கும். இந்த சிறு சிறு துகள்கள் ஒவ்வொன்றுடையும் நிறையின் விலையுள் தான் இந்த மொத்த பொருளின் நிறையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ரெண்டு திணிவுகள் கிட்ட வைக்கப்படுற நேரம், m1 m2 ரெண்டு திணிவுகள் கிட்ட வைக்கப்படுற நேரம், கிட்ட வரைக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வைக்கப்படுற நேரம், அவைகள் ரெண்டு கிடையில ஒரு கவர்ச்சி விசை காணப்படும். இந்த பொருள் இவரை கவருவார், இந்த பொருள் இவரை கவருவார். இதேதான் இங்க நடக்கிறதும். இந்த விசை எப்படி உருவாயிச்சுன்னு கேட்டால், இந்த டபிள்யூன்ற விசை எங்க உருவாயிச்சு, எப்படி உருவாயிச்சுன்னு கேட்டால், இந்த ஒவ்வொன்றுக்கும் சிறு சிறு திணிவுகள் காணப்படுது. அதே மாதிரி இந்த திணிவுகள் எல்லாமே பூமியில காணப்படுது. பூமி மேற்பரப்புல காணப்படுது. இந்த சிறு சிறு திணிவுகள் எல்லாமே, இதுவும் ஒரு திணிவு, பூமியும் ஒரு திணிவு. ஆகவே அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ஒருத்தர் கவருவாங்க. இந்த திணிவை இந்த பூமி இழுக்கும், இந்த பூமியை இந்த திணிவு பிடிச்சி மேல இருக்கும். இந்த மாதிரி ஒரு விசை காணப்படும். dw1 சொல்றது இதுதான். பூமியால கவரப்படும் விசை, பூமியால இந்த சிறு துகளை கவரப்படும் விசை. அத மாதிரி ஒவ்வொரு துகளையும் இந்த பூமி தன்னை நோக்கி இழுத்து கொண்டிருக்கு. நியூட்டனின் மூன்றாவது விதிப்படி எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிர்மான மறுதாக்கம் இருக்கேன். அப்ப இந்த குட்டி குட்டி நிறைகள் ஒவ்வொன்றுடைய மறுதாக்கம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூமியில மையத்திலிருந்து இதுக்கான மறுதாக்கங்கள் வழங்கப்படும். சமனும் எதிர்மான மறுதாக்கங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்கு. பூமியால ஒரு பொருள் கவரப்படுது என்றால் அவரோட மறுதாக்க சோடி பூமியில மையத்துல காணப்படும். வழங்கப்படும். ஆகவே ரெண்டு திணிவுகள் கிட்ட காணப்படுது, பூமியும் துகளும். அப்ப பூமி இந்த சிறு சிறு துகள்கள் எல்லாத்தையும் தன்னை நோக்கி கவர்ந்து கொண்டிருப்பார். அவர் இந்த கவரும் விசை தான் நிறை என்று சொல்லப்படும். அவர் எந்த விசை கொடுத்து பூமி அந்த பொருளை இழுக்குதோ
அதுதான் நிறைன்னு சொல்லப்படும். ரைட், இது பொருளின் திணிவுக்கு நேர்விகித சமனாக இருக்கும் இந்த விசை. ரைட், பொருளின் திணிவுக்கு நேர்விகித சமனாக இருக்கும். அதே பூமியில நிறைக்கும் நேர்விகித சமனாக இருக்கும். பூமியில நிறை ஒரு மாறிலியாக காணப்படுறதுனால இந்த கவர்ச்சி விசை திணிவு கூடிய ஆளுக்கு கூடுதலான கவர்ச்சி விசையாக இருக்கு. ரைட், இந்த கவர்ச்சி விசை யாருக்கு திணிவு கூடையோ, ஒரு 10 கிராம் பொருள், ஒரு 10 கிலோகிராம் பொருள், ரெண்டுலேயும் யாருக்கு கூடுதலான நிறை காணப்படும் பார்த்தால் 10 கிலோகிராம் பொருளுக்கு தான் காணப்படும். என்ற 10 கிலோகிராம் நேரம் அதுல திணிவு கூட, அவருடைய திணிவு கூடவாக இருந்தால் பூமி அவரை நோக்கி இருக்கிற விசை கூடுதலாக இருக்கு. ரைட், அப்ப அவருக்கு நிறை கூடன்னு சொல்லுவோம். ரைட், இது பிசிக்ஸ்ல டீட்டெயிலா படிப்பீங்க. இப்ப இந்த குட்டி குட்டி துகள் ஒவ்வொன்றையும் இந்த பூமி தன்னை நோக்கி இழுக்கிற நேரம், ரைட், இவர் எல்லா விசைகளுக்கும் ஒரு விலையுள் காணப்படும். அந்த விலையுள் தான் இந்த பொருளின் மொத்த நிறைன்னு நாங்க குறிப்பிடுவோம். இந்த பொருளின் மொத்த நிறைன்னு சொல்லப்படுறது இந்த குட்டி குட்டி நிறை எல்லாத்திலையும் மொத்த விலையுள். ரைட், அப்ப விலையுள் சொல்ற நேரம் உங்களுக்கு விளங்கணும். விலையுள்ன்றது என்னென்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் தாக்குற நேரம் அந்த விசைகளை நான் ஒரு விசையால பிரதியீடு செஞ்சால் அதான் விலையுள். அப்ப இந்த குட்டி குட்டி நிறைகள் எல்லாமே தனித்தனி விசைகள். அந்த தனித்தனி விசைகள் எல்லாத்தையும் ஒரு மொத்த நிறையாக நான் பிரதியீடு செஞ்சால் அதான் அதுல விலையுள். ரைட், அப்ப இந்த குட்டி குட்டி நிறைகள் எல்லாருடைய விலையுள் தான் இந்த மொத்த நிறை. அது விளங்கணும். இப்ப இந்த குட்டி குட்டி திணிவுகள் எல்லாத்திலையும், ரைட், இந்த குட்டி குட்டி திணிவுகள் காணப்படுது, ஒவ்வொரு துகள் காணப்படுது. இந்த துகள் ஒவ்வொன்றுடைய திணிவுகள் W1 W2 பெறுவோம். ரைட், இந்த குட்டி துகளோட நிறை W1, இவருடைய நிறை W2. அப்ப இந்த பொருளோட மொத்த நிறைன்றது இந்த குட்டி குட்டி நிறைகள் எல்லாத்திலையும் கூட்டுத்தொகை W3. இப்படி ஏகப்பட்ட எண்ணிக்கையான குட்டி குட்டி திணிவுகள் காணப்படும். எல்லாத்தையும் கூட்டினால் நிறைய சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறை காணப்படும். W1 W2 ஒவ்வொரு நிறை காணப்படும். இந்த குட்டி குட்டி துகள் ஒவ்வொன்றுடைய நிறைய கூட்ட நேரம் எனக்கு பொருளோட மொத்த நிறை கிடைக்கும். ரைட், மொத்த நிறை கிடைக்கும். இந்த மொத்த நிறை எங்க தாக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாடத்துல நோக்கம். மொத்த நிறை எவ்வளவு வரும்னு தெரியும் எனக்கு. மொத்த நிறைன்றது குட்டி குட்டி துகள்கள் ஒவ்வொன்றையும் கூட்டுத்தொகை. ரைட், ஒவ்வொரு நிறையையும் நான் கூட்டினால் எனக்கு மொத்தமாக எவ்வளவு நிறை கிடைக்குமோ அதான் பொருளின் நிறை. ரைட், அப்ப பொருளின் விலையுள் விசை தெரியும். ஒரு தள விசைகளை படிச்ச மாதிரி விசையில பருமன் தெரியும். எந்த தாக்க போகுது, எந்த இடத்துல இருந்து நிறை தாக்க போகுது, எந்த புள்ளில இருந்து நிறை தாக்க போகுது, அந்த புள்ளி அந்த பொருளையே காணப்படுதா அல்லது வெளியே காணப்படுதா, இந்த மாதிரி ஆராய்வுகளை வச்சு பார்க்க போறதுதான் புவியீர்ப்பு மையத்துல நோக்கம். ரைட், இப்ப நாம பொதுவா நிறைகள் மார்க் பண்ற நேரம் அப்படின்னு டீட்டெயிலா படிக்கல. நிறைகள் எந்த புள்ளியில தாக்கும், எப்படி தாக்கும்ன்றதை பத்தி டீட்டெயிலா படிக்கல. ஆனால் வளமை ஒன்று இருக்குது. ரைட், பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்போம். ஒரு வளமை காணப்படுது என்னென்றால் சரி மத்தியிலிருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி நிறைகள் தாக்கும் அப்படின்னு படிச்சிருக்கேன். நிலைக்குத்தாக கீழ் நோக்கி நிறைகள் தாக்கும். எந்த ஒரு பொருளுக்கும் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி நிறைகள் தாக்கும் அப்படின்னு படிச்சிருக்கேன். இப்ப சொல்லுவோம், இதான் பூமி, இது ஒரு பூமியா கருதும். பூமியில இந்த இடத்துல ஒரு திணிவு இருக்கு. பூமி மேற்பரப்புல இருக்குது, நான் கொஞ்சம் மேலுக்காக வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு திணிவு இருக்கு. இவருடைய நிறை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்கு. ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். ரைட், பூமியில மையத்தை நோக்கி தாக்கு. இந்த இடத்துல ஒரு திணிவு இருக்கு. பூமியில இந்த பக்கம் ஒரு திணிவு இருக்கு. இப்ப இவருடைய நிறையும் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்கும்டால் அது சரியா இருக்கும். நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இப்படி நான் மார்க் பண்ணால் அது சரியாக இருக்கும். நிலைக்குத்துன்னு சொல்றது எதுன்றால் நாங்க இருக்கிற மட்டத்திலிருந்து, நாங்க இருக்கிற தரை மட்டத்திலிருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி. ரைட், நாங்க இருக்கிற தரை மட்டத்தை கருதினால் இந்த மாதிரி கிடையாக காணப்படும். அந்த தரை மட்டத்திலிருந்து பார்க்கிற நேரம் நிலைக்குத்தாக கீழ் நோக்கின்றது மையத்தை நோக்கினது. அப்ப எப்பயுமே நிறை விசைகள் மையத்தை நோக்கி காணப்படும். பூமியில மையத்தை நோக்கி காணப்படும். நாங்க நிக்கிற தரையில இருந்து பார்க்கிற நேரம் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி மாதிரி இருந்தாலும் உண்மையா சொல்லணும்னா நிறை எப்பயும் எந்த திசையில தாக்கும் கேட்டால் மையத்தை நோக்கிய திசையில தாக்கும். பூமியின் மையத்தை நோக்கிய திசையில தாக்கும். ரைட், இந்த இடத்துல இருக்கிறவருக்கு பூமியின் மையத்தை நோக்கி விசை இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு திணிவு இருந்தால் அந்த திணிவையும் பூமி தன் மையத்தை நோக்கி எடுத்துக்கொண்டிருக்கும். ரைட், சரியான விளக்கம். நிறை எந்த திசையில தாக்கும் கேட்டால் எப்பயுமே அது பூமியின் மையத்தை நோக்கி தாக்கும். ரைட், அதே மாதிரி இந்த பொருளை நான் எப்படி திருப்பி வச்சால்
இந்த பொருள் இவர் மேல் பக்கத்துக்கு ஒரு மார்க் வைக்கிறேன். ரைட், இந்த திணிவு இப்படி இருக்கு, இது ஒரு டாப்னு, இது ஒரு டாப் ரைட் கார்னர்னு சொல்லுவோம். ரைட், இந்த இடம் இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற நேரம் இந்த பொருளை நான் இப்படி வைக்கிற நேரம் திணிவு இப்படி நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்கு. அந்த வசன பிரயோகத்தை பயன்படுத்தும். நிலைக்குத்தா கீழ் நோக்கி அல்லது மையத்தை, பூமியின் மையத்தை நோக்கின்னு சொல்லுவோம். ரைட், இப்போதைக்கு நிலைக்குத்தா கீழ் நோக்கினே சொல்லுவோம். ரைட், அப்படியே பழகிட்டோம், அப்படியே பயன்படுத்தும். நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்கு. இப்ப நான் இந்த பொருளை கொஞ்சம் சரிச்சு வச்சால் அல்லது இப்படி நிப்பாட்டி வச்சால், ரைட், இப்படி காணப்படுற பொருளை இப்படி திருப்பி வச்சால் இந்த மார்க் இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி நான் நிலைக்குத்தா வைக்கிறேன். இப்படி வைக்கிற நேரமும் நிறை இப்படி தாக்குமா? ரைட், ஆரம்பத்தில் இப்படித்தானே தாக்கிச்சு, அப்ப திருப்பி வச்சால் இப்படித்தானே தாக்கணும் அப்படின்னு வருமா? ஒரு காலமும் வராது. நிறை எப்பையும் பூமியின் மையத்தை நோக்கி இருக்கு. நான் பொருளை எப்படி திருப்பி வச்சாலும், ரைட், பொருளை நான் எந்த வடிவத்தில் எப்படி நான் திருப்பி வச்சாலும் அது நிலைக்குத்தா கீழ் நோக்கித்தான் தாக்கி கொண்டு இருக்கு. நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்குறன்றான உங்களுக்கு விளங்கணும், பூமியிட மையத்தை நோக்கி தாக்கி கொண்டு இருக்கு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்ப பூமியிட மையத்தை நோக்கி தான் விசை காணப்படும், நிறை விசை காணப்படும். நான் பொருளை எப்படியும் திருப்பி வைக்கலாம், நிறை விசை தாக்குற திசை மாறாது. அப்ப ரைட், இந்த பொருளுக்கு ஒவ்வொரு திணிவிற்கும் காணப்படும் சொன்னேன். இந்த பொருளுக்கு ஒவ்வொரு சிறு சிறு திணிவுகள் காணப்படும், சிறு சிறு நிறைகள் காணப்படும். அந்த நிறை எல்லாத்திலையும் கூட்டுத்தொகை தான் மொத்த நிறை. அப்ப அந்த மொத்த நிறை தாக்குற புள்ளி தான், அந்த மொத்த நிறை எங்கிருந்து தாக்குதோ, எங்கிருந்து தாக்க ஆரம்பிக்குதோ அதான் புவி ஈர்ப்பு மையம். சிம்பிளா COG சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு மையம் சொல்லுவாங்க. விசை எவ்வளோன்னு தெரியும், கேபிட்டல் W, அது சிறு சிறு துகள் எல்லாத்திலையும் கூட்டுத்தொகை. அந்த விசை எங்கிருந்து தாக்குதோ, எந்த புள்ளியிலிருந்து தாக்குதோ அதான் புவி ஈர்ப்பு மையம். ரைட், இந்த புவி ஈர்ப்பு மையத்தை காண்றதுக்கான முறைகள் தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். புவி ஈர்ப்பு மையத்தை காண்றதுக்கான முறைகள் தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். எப்படி பார்க்கலாம்னு பார்ப்போம். கணிப்பிடுறதுக்கு ரைட், அடிப்படையில இருந்து போவோம். இதை கணிப்பிடுறதுக்கு ஒரு XY தளத்தை கரு. ரைட், ஒரு X தளம், ஒரு Y தளம். அதாவது XY தளம், ஒரு X கோடு, ஒரு X அச்சு, ஒரு Y அச்சு, ஒரு XY தளம். ரைட், இது உற்பத்தி O. ரைட், இது உற்பத்தி O. இப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு திணிவு காணப்படும். ரைட், X1 Y1 என்ற புள்ளியில ஒரு W1 நிறை காணப்படும். X2 Y2 என்ற புள்ளியில ஒரு W2 நிறை காணப்படும். X3 Y3 என்ற புள்ளியில ஒரு W3 நிறை காணப்படும். ரைட், X4 Y4 இடத்துல ஒரு W4 நிறை காணப்படும். இப்படி n அளவான நிறைகள் காணப்படுறதா? ரைட், இப்படி மார்க் பண்ணிட்டே போனால் n அளவான n என்ற விசை X n Y n என்ற புள்ளியில WN என்ற ஒரு நிறை தாக்கு. இப்ப இதெல்லாம் குட்டி குட்டி திணிவுகள். W1 W2 W3 WN வரைக்குமானது எல்லாமே குட்டி குட்டி துகள்கள், சிறு சிறு நிறைகள். இந்த நிறைகள் எல்லாத்திலையும் விலையுள் எந்த புள்ளியில தாக்க போகுது? ரைட், விலையுள் எந்த புள்ளியில தாக்க போகுது அதான் கண்டுபிடிக்க போகுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்றால், இப்ப நீங்க கேட்கலாம், சொல்றேன், நான் சொல்றேன், இவங்க எல்லாருடையும் விலையுள் நிறை இந்த புள்ளியில தாக்குது. அதாவது X பார் Y பார் ஒரு புள்ளியில தாக்குறதா சொல்லுது. ரைட், அந்த புள்ளியை நான் G பேர் வைக்கும், கேபிட்டல் W நிறை விசையை சொல்லும், மொத்த விலையுள். ரைட், இங்க இருந்து ஒரு X பார் Y பார் புள்ளியில இந்த நிறை விசை மொத்தமா தாக்குறது. அதாவது இவங்க எல்லாருடையும் விலையுள் இந்த புள்ளியில தாக்குறதா. ரைட், உங்களுக்கு தெரியணும், கேபிட்டல் Wன்றது W1 W2 W3 இப்படி WN வரைக்குமான சிறு சிறு துகள்கள் எல்லாத்திலையும் கூட்டுத்தொகை. ரைட், சிறு சிறு துகள்கள் எல்லாத்திலையும் கூட்டுத்தொகை. இப்ப இந்த W, அதாவது இந்த கேபிட்டல் W தாக்குற புள்ளியை நான் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்னால் திருப்ப தத்துவத்தை பயன்படுத்தலாம். ரைட், திருப்ப தத்துவத்தை பயன்படுத்தி இந்த எந்த புள்ளியில எனக்கு புவியீர்ப்பு மையம் காணப்படுது, அதாவது இந்த புள்ளியில நிறை விசை தாக்குது, விலையுள் விசை தாக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ரைட், எப்படின்னா வளமையா ஒரு புள்ளியை பற்றி தான் நாம திருப்பம் எடுப்போம். இப்ப இந்த OY என்ற அச்சு பற்றி நான் திருப்பம் எடுத்தால், ரைட், அச்சு பற்றி நான் திருப்பம் எடுத்தால், அச்சு பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் கொஞ்சம் கவனமா செய்யணும். இந்த W1 என்ற நிறை, ரைட், W1 என்ற நிறை நான் போர்ட்ல கீழ் நோக்கி மார்க் பண்ணதுக்கு
போர்ட்ல கீழ் நோக்கி மார்க் பண்ணது உண்மையிலேயே அந்த XY தளம் இப்படி காணப்படுதா நான் கருதுறேன். அதாவது ஒரு கிடைத்தளமாக நான் கருதணும். அந்த கிடைத்தளத்துல W1 W2 W3 ஒவ்வொரு நிறைகள் காணப்படுது. ரைட். and x அச்சு y அச்சு இது x அச்சு இது ரைட். இது x அச்சு இது y அச்சு. அந்த XY தளத்துல ஒவ்வொரு புள்ளிகள்ல ஒவ்வொரு நிறைகள் காணப்படுது. ரைட். ஒவ்வொரு புள்ளிகள் ஒவ்வொரு நிறைகள் காணப்படுது. இப்போ நான் y அச்சு பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் எல்லாம் பிளஸ்ல வரும். W எல்லாம் பிளஸ்ல வரும். ரைட். எல்லாம் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி சொல்ற நேரம் W1 இப்படி கீழ் நோக்கி, W2 இப்படி கீழ் நோக்கி. அப்ப இந்த y அச்சு பற்றி நான் திருப்பம் எடுக்கிற நேரம் இப்படி திருப்பம் எடுக்கணும். ரைட். அப்படி திருப்பம் எடுக்கிற நேரம் எல்லாம் பிளஸ்ல வரும். ரைட். திருப்ப தத்துவம் என்ன சொல்றது என்றால் தனித்தனி விளைவுகளின் திருப்பம் சமன், சாரி தனித்தனி விசைகளின் திருப்பம் சமன் விளைவின் திருப்பம். இதான் இந்த விளைவு. ரைட். இதான் இந்த விளைவு. அப்ப இந்த அச்சு பற்றி நான் திருப்பம் எடுக்கிற நேரம் இதெல்லாம் கீழ் நோக்கி வரும். இது W1 W4 W3 எல்லாம் கீழ் நோக்கி வரும். இவரும் கீழ் நோக்கி வருவார். ரைட். இந்த விளைவு விசையும் கீழ் நோக்கி வரும். ரைட். நான் சொன்னதை சரியா பிடிச்சுக்கோங்க. இது y அச்சு, இது x அச்சு. ஒரு கிடைத்தளத்தில் உள்ள படத்தை தான், ஒரு கிடைத்தளத்தை தான் நான் இந்த போர்ட்ல வரைஞ்சிருக்கிறேன். அப்ப W1 W2 எல்லாம் இப்படி கீழ் நோக்கி தாக்க போற விசைகள். ரைட். இது அப்படியே இந்த மாதிரி ஒரு படத்தளம், இந்த மாதிரி ஒரு தளம். ரைட். W1 W2 எல்லாம் இப்படி கீழ் நோக்கி தாக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த OY பற்றி நான் திருப்பம் எடுக்கிற நேரம், OY பற்றி நான் திருப்பம் எடுக்கிற நேரம், இந்த அச்சு பற்றி நான் திருப்பம் எடுத்தால் இங்க இருந்து இவருக்கான தூரம் x1, இவருக்கான தூரம் x4, இங்க இருந்து இவருக்கான தூரம் x2 ஆக இருக்கு. ரைட். x2 ஆக இருக்கு. இப்படி ஒவ்வொரு துணிக்கைக்கும் x ஆல் கூறுகளை நான் கண்டுபிடிக்கலாம். ரைட். x ஆல் கூறுகள் எனக்கு தரப்பட்டிருக்கு. x1 x2 x3 x ஆல் கூறுகள் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு தனித்தனி விசைகளுடைய விளைவுல திருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா W1 x1 ரைட். அது இவருடைய திருப்பம். சக W2 x2 அது y அச்சு பற்றி இவருடைய திருப்பம். சக W3 x3 சக Wn xn ஆக இருக்கும். இது தனித்தனி விசைகளின் திருப்பம். இந்த தனித்தனி விசைகளின் திருப்பம் இந்த மொத்த விளைவுகளின் திருப்பத்துக்கு சமன். ரைட். விளைவுகளின் திருப்பம்ன்றது x பார் தர கேபிட்டல் W, x பார் தர கேபிட்டல் W. ரைட். இவர் எனக்கு எழுதலாம் எப்படி என்றால் சிக்மா xi தர wi i சமன் 1 இலிருந்து n வரைக்கும். ரைட். i சமன் 1 இலிருந்து n வரைக்கும். அது சமன் x பார் தர இந்த கேபிட்டல் W எனக்கு எப்படி எழுதலாம் என்றால் சிக்மா wi i சமன் 1 இலிருந்து n வரைக்கும். ரைட். அப்ப இதை எழுதலாம் wi i சமன் 1 இலிருந்து n வரைக்கும். ஆகவே x பாருக்கான சமன்பாடு எப்படி வரும் என்றால் x பார் சமன் சிக்மா xi wi i சமன் 1 இலிருந்து n வரைக்கும் கீழே சிக்மா wi i சமன் 1 இலிருந்து n வரைக்கும். ரைட். எனக்கு ஒவ்வொரு தனித்தனி புள்ளிகளையும் தாக்குற புள்ளிகளும் தெரியும், நிறைகளும் தெரியும். ரைட். தனித்தனி நிறைகள் தரப்பட்டிருந்தது. W1 W2 W3 Wn வரைக்கும் தரப்பட்டிருந்தது. x1 x2 x3 எல்லாம் தரப்பட்டிருந்தது. அப்ப இந்த கூட்டுத்தொகை எனக்கு கண்டுபிடிக்கலாம். ரைட். இதெல்லாம் தெரிஞ்ச கணியமாக இருந்தால் இந்த கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தனித்தனி திணிவுகள் தரப்பட்டிருந்தது. அப்ப இந்த மொத்த நிறையும் எனக்கு கண்டுபிடிக்கலாம். அப்ப y அச்சிலிருந்து எவ்வளவு தூரத்துல காணப்படும், y அச்சிலிருந்து இந்த விளைவுள் தாக்குற புள்ளி அதாவது COG மையம், புவியீர்ப்பு மையம் எந்த இடத்துல காணப்படும் அது எனக்கு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். y அச்சிலிருந்து இவ்வளவு தூரம், x பார்ன்றது y அச்சிலிருந்து இவ்வளவு தூரம். ரைட். y அச்சிலிருந்து இவ்வளவு தூரம்னு சொல்ற நேரம் இந்த கோட்டின் வழியே அது எங்கேயும் இருக்கலாம். y அச்சிலிருந்து x பார் தூரத்துலன்னு சொன்னால் அது இந்த y அச்சிலிருந்து x பார் தூரத்துல ஒரு நிலைக்குத்து கோடு வரைஞ்சால் அந்த கோட்டில் எனக்கு எங்கேயும் இருக்கலாம், இந்த கோட்டின் வழியே எங்கேயும் இருக்கலாம். அப்ப சரியான ஒரு புள்ளியை சொல்லணுமாக இருந்தால் x இலிருந்தும் இவ்வளவு தூரத்தில் காணப்படுது அதையும் சொல்லணும். ரைட். y இலிருந்து இவ்வளவு தூரம், x இலிருந்து இவ்வளவு தூரம். இந்த உயரம் தான் y பார். இந்த உயரம் தான் y பார். ரைட். திரும்பவும் அதே திருப்ப தத்துவம். இப்ப OX அச்சு பற்றி போடும். ரைட். இது y அச்சு, இது x அச்சு. ரைட். இப்ப x அச்சு பற்றி திருப்பம் எடுக்கிற நேரமும் எல்லா தனித்தனி திரிவுகளும் எல்லாம் பிளஸ்ல வரும். எல்லாம் நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்கு. ரைட். அப்ப OX பற்றி திருப்பம் போடும். OX பற்றி திருப்பம் போட்டால் விசைகளின் திருப்பம் W1 ரைட். W1 Y1 இந்த உயரம் Y1, W4 Y4 ரைட். இந்த உயரம். ஆகவே W1 Y1 W2 Y2 இப்படியே போய் Wn Yn என்றது மொத்த விளைவுள் கேபிட்டல் W தர y பார் ஆக இருக்கு.
ரைட் y பாராக இருக்கு. திரும்பவும் y பார் சமன் அப்ப சிக்மா j சமன் 1 இலிருந்து n வரைக்கும் wj yj ரைட் yj கீழ சிக்மா wj j சமன் 1 இலிருந்து n வரைக்கும். ரைட் இப்ப x ஆல் கூறும் தெரியும் y ஆல் கூறும் தெரியுமாக இருந்தால் புவியீர்ப்பு மையத்தை சரியா இந்த புள்ளின்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்லலாம். ரைட் x ஆல் கூறுல இவ்வளவு தூரம் y ஆல் கூறுல இவ்வளவு தூரம், x ஆல் கூறுல இவ்வளவு தூரம் y ஆல் கூறுல இவ்வளவு தூரம் சொன்னால் அது குறிப்பிட்ட ஒரு புள்ளியை தான் குறிக்கும். ரைட் குறிப்பிட்ட ஒரு புள்ளியை தான் குறிக்கும். ஆகவே x பாருக்கான பெறுமதி கண்டுபிடிச்சு y பாருக்கான பெறுமதி கண்டுபிடிச்சு அதுல இருந்து மொத்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கு என்பதை எனக்கு சொல்லலாம். ரைட் அப்ப உங்களுக்கு வேணும்னால் இப்படி எழுதி கொள்ளலாம். ஜிக்கான ஜிட புவியீர்ப்பு மையம் ரைட் ஜிட ஆள்கூறு எப்படி இருக்கும்னால் சிக்மா xi wi I சமன் 1 இலிருந்து n வரைக்கும் கீழ் சிக்மா wi I சமன் 1 இலிருந்து n வரைக்கும் கமா சிக்மா yi yj wj j சமன் 1 இலிருந்து n வரைக்கும் கீழ wj j சமன் 1 இலிருந்து n வரைக்கும். இதுதான் g இன் ஆள்கூறாக இருக்கும். அதாவது இந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையத்தின் ஆள்கூறாக இருக்கும். இந்த ஐடியா வச்சுதான் இதே ஐடியாவை தான் நாங்கள் நிறுவ போற எல்லா துணிக்கைகளுக்கும் எல்லா பொருட்களுக்கும் இந்த ஐடியா வச்சுதான் புவியீர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ரைட் இதான் பேசிக் ஐடியா. சிறு சிறு துணிக்கைகள் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்படி ஒரு பெரிய பொருளுக்கு சிறு சிறு துணிக்கைகள் எல்லாம் காணப்படும். ரைட் இந்த சிறு சிறு துணிக்கைகளுக்கு ஒவ்வொரு நிறைகள் காணப்படும். அந்த ஒவ்வொரு நிறைகளுக்குமான திருப்பங்களை மொத்த நிறைக்கான திருப்பத்துக்கு சமப்படுத்த போறோம். விசைகளின் திருப்பம் சமன் விளைவின் திருப்பம் அந்த கோட்பாட்டை வச்சுதான் முழு பாடமே செய்ய போறோம். ரைட் மிச்சத்தை பிறகு பார்ப்போம்.